ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். ஃபேரிஸும் காப்ளிங்ஸும் வாழ்ற உலகத்துல காதல உருவாக்குற ஒரு மந்திர பூக்கள் இருக்கு. காதலையே வெறுத்து ஒதுக்குற இந்த படத்தோட ஹீரோ அந்த பூக்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இந்த உலகத்துல எவனுமே காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லி லவ் பண்ணி ஏமாந்து ஹார்ட் ப்ரோக்கன்ல இருக்க நம்ம ஹீரோயினிக்கும் நம்ம படத்தோட ஹீரோக்கும் நடுவுல உண்டார ஒரு செம்ம லவ் ஸ்டோரியா செம்ம அட்வென்ச்சர் அண்ட் காமெடியா நமக்கு சொன்ன படம் தான் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக். அண்ட் நான் உங்க வாய்ஸ் ஓவர் குயின். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம படத்தோட ஹீரோயின் மேரியோன்னு தான் காட்டுறாங்க. அவங்க கியூட்டா இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன சொல்றானா, அந்த லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் இருக்கும், தான் லவ் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்ல அந்த ஃபீலிங்ஸை பத்தி. அறிவாளிங்களா இந்த ஃபீலிங்ஸ் ஆர்வக்கொள்ளர் உள்ள முட்டாள் மட்டும்தான் இப்பெல்லாம் நடந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அறிவாளிங்களுக்கும் லவ் வந்தாதான் தெரியும் அவங்களும் ஒரு முட்டாளா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அங்க இருக்க ஃபிளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போதே தெரியாதனமா அங்க இருக்க டார்க் ஃபாரஸ்ட்குள்ள பூந்துருவாளா. அங்கிருந்து ஒரு பூவோட இதழ் இவ மேலே வந்து விழுது. அதை பார்த்துட்டு ஐயோ இந்த பூவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. என்னன்னா இதுதான் இந்த காதல உருவாக்குற பூக்கள். இந்த பக்கம் பார்த்தா காப்ளிங்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வருதுங்க. எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டிச்சுங்க. டே புரிஞ்சுக்கோங்கடா, நான் பூவை திருட வரலன்னு சொல்லிட்டு சொன்னா அதுங்கெல்லாம் கத்திக்கிட்டே வருதுங்க, பூவை திருட வந்துட்டா அப்படின்னு சொல்லி. டே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தெரியாதனமும் உள்ள வந்து நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே ஓடியாந்துடுறா. அப்போ அந்த இடத்துக்கு நல்லா அவதார் குட்டி மாதிரி ஒரு தேரையும் தவுக்களையும் வந்து அந்த பூவை எடுத்து பார்த்துட்டு இவ என்ன பண்ண ட்ரை பண்ண பூவை திருட பார்த்தாலான்னு சொல்லிட்டு இதை நம்ம உடனே அரசர்கிட்ட சொல்லி ஆகணும்னு வேகமா ஓடுதுங்க. அப்ப அந்த தேரைக்குட்டி இதை நம்ம அரசர்கிட்ட சொன்னா அவர் ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டாரு, நம்மளே திட்டுவாருடான்னு சொல்லும் போது அதை நான் பாத்துக்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு தவக்கலை முஞ்ச கூட்டிட்டு போறான். ஹீரோ கிட்ட இப்ப வந்த உடனே பாஸ் உங்களுக்காக ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேர முஞ்சா நீ சொல்றான்னு சொல்லி கோத்து விட்டுடுது. அட பாவி, இதுக்கு தானடா முன்னாடியே சொன்னேன், இப்ப யாரா இவங்கிட்ட கடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இப்ப சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம நாட்டோட எல்லையில இருக்க அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஃபேரி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி இருந்துச்சு. அந்த பூக்களை எல்லாத்தையும் இனிமே வெட்டி போடணும், யாருக்குமே அந்த பூக்கள் கிடைக்க கூடாது, வருஷத்துல இந்த மாசம் வந்தாலே எனக்கு ஒரே தொல்லையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். காதல் இருந்தாலே பிரச்சனை தான், காதல்னாவே பிரச்சனை தான், காதல்னால முட்டாளாவாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்மள அது கோழையா ஆக்கும். மொத்தத்துல காதல் ஒரு கொடூரமானது. இருக்கிற எல்லா காப்ளிங்ஸையும் கூட்டு போய் ஒரு பூ விடாம அதுங்களை அழிச்சிட்டு அப்புறமேட்டு வாங்க, இல்ல உங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி அனுப்புது. இதுங்க ரெண்டும் பயந்துட்டு ஓடும் போது ஹீரோவுடைய அவங்க அம்மா அந்த தவக்கல முஞ்ச மட்டும் மடக்கி பேசுறாங்க. என் பையன் காதலே வேணான்னு சொல்லிட்டு இந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள யாரையுமே காதலிக்க விட மாட்டான். திரும்பவும் இந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள சந்தோஷமும் காதலும் வரதை நம்ம பார்க்க தேவையில்ல, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் என் பையனுக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சுட்டா போதும்னு சொல்லிட்டு சொன்னதும் அட போமா போட்டு தல ஆள் தெரியான்னு சொல்லிட்டு பயந்தடிச்சுன்னு ஓடுது. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் மேரியான தான் காட்டுறாங்க. அவ பயந்தடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு தலைக்கலையாதவன் வந்து என்ன மேரியோன் இன்னும் நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். யாருடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. அப்போ உடனே மேரியோன் போயிட்டு ஒரு இலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல உங்க ஃபேஸ் நான் பார்க்க கூடாது, இல்லைன்னா கல்யாணத்தப்ப பேட் லக் ஆயிடும்னு சொல்றான். அதுக்கு இந்த ஓவர்சீனா என்னுடைய அழகான முடியோட சேர்த்து என்னையும் பார்க்காம இருந்தா அதுதான் பேட் லக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சீன் போடுறான். அப்ப அவ பிளாக் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு வந்தது தெரிஞ்சு மேரியோன் நீ ஏன் அப்படி பண்ற, நீ ஒரு இளவரசி, உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா விசாரிக்கிறான். அப்போ அதெல்லாம் இல்ல, நான் இந்த ஃபேரி கிண்டத்தோடைய இளவரசி, என்னால என்ன பாத்துக்க முடியும், அதுவும் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு ராணியாக போறவன், நான் மட்டும் ராணி ஆயிட்டேன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட்குள்ள யாரு இருந்தாலும் சரி அவங்களை திருத்தி யார் வேணா எங்க வேணா போலான்ற ஃப்ரீடத்தை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு அவனும் ஆமா நானும் அரசன் ஆயிட்டேனா இங்க இருக்கிற படைபலம் எல்லாமே எனக்கு கீழே வேலை பார்க்கணும் ஒரு மாதிரி குரூவலா சொல்லுவானா. அதை பார்த்துட்டு என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இவ கேட்கறான். இல்ல நான் அரசன் ஆனதுக்கு அப்புறம் படைபலம் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நாட்டை நல்லா வழி நடத்துவேன், உன்னையும் நல்லா பாதுகாப்பன்ல செல்லும், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்புறம் இவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவளுடைய தங்கச்சி இந்த இடத்துக்கு வர வந்தது, நீ என்ன இன்னமும் கல்யாணத்துக்கு ரெடியாகாம இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப மேரியனுக்கு என்னதான் அந்த கல்யாணத்துல அவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவனை அவ்வளவு லவ் பண்ணியிருந்தாலுமே கல்யாண லைஃப் மேல பயமா இருக்கு. எல்லார் லைஃப்லயும் இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த பயம் தான், நம்ம லவ் பண்ற அளவுக்கு அவங்களும் நம்மள லவ் பண்றாங்களான்ற ஒரு சந்தேகம். அதை சொல்லி இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் அவனை ரொம்ப விரும்புறேன், ஒருவேளை அவனுக்கு என் மேல காதல் இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயப்படுறா. அதுக்கு அவளோட தங்கச்சியும் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நீ மனசை கண்டபடி குழப்பிக்காத, நீ இருக்கிறதுலே ரொம்ப பாசமான பொண்ணு, உன்னை யாருக்குன்னா பிடிக்காம போகுமான்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. அப்ப அப்படியே எல்லாத்தையும் மறந்து ஹாப்பி ஆயிட்டு அங்க இருக்கிற ஒரு பூவை எடுத்துட்டு நான் இதை அவன்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜாலியா ஓடிட்டு இருக்கா. அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டுவாங்க. அந்த பக்கம் என்னன்னா அவனும் ரொம்ப லவ் பண்றான் போல, உருகி அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் மேரியானும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. வேகமா போய் அந்த ஃப்ளவரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க பாருங்க. அங்க பார்த்தா அந்த பதேசி வேற எவ்வளோ கட்டி போச்சு நின்று இருக்குது. இதை பார்த்து தான் அடப்பாவி உன்னையாடா நல்லவன் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இவ்வளவு பார்க்க தான் உருகி பாட்டு பாடின வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவ அழுதுகிட்டு அந்த பூவெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடிடுறான். அப்படி வாழ்த்துட்டு ஓடுறத பாத்துறான். போச்சு என்னோட படைபலம் எல்லாமே போச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறான். நேரா வீட்டுக்கு வந்த மேரியோனா அவ பாட்டுன்னு படுத்துட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அழுறா. வேற என்ன பண்ண முடியும் இவளால, இவங்க தான் உலகமேன்னு சொல்லிட்டு வாழ்றப்போ அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு துரோகம் வரும்போது அதை நம்மளால ஃபேஸ் பண்ணவே முடியாது. நம்ம கூடவே இருக்கிற பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரு துரோகம் பண்ணாலுமே அது நமக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனா இவங்க தான் நம்மளுடைய லைஃபேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க பண்ற துரோகத்தினால வர ஹார்ட்
ஹார்ட்டோட வலி யாராலையுமே சரி பண்ண முடியாது. அவளால முடிஞ்ச வரைக்கும் அழுது முடிச்சுட்டு கல்யாணத்தை வேணான்னு சொல்லி நிறுத்திடுறா. இனிமே நான் எவனையும் நம்ப போறதும் இல்ல, லவ்வும் வேணாம் கல்யாணமும் வேணாம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கண்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறா. அப்படியே அவளுடைய தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவ நைட்டு நடக்க போற பார்ட்டிக்கு நான் யார் கூட டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எல்ஃப் கூட பேசிட்டு இருக்கா. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஓனா வந்துருது. நல்லா டைனோசர் மாதிரி இவங்க சைஸுக்கு துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த தங்கச்சிக்கு ரெக்க இருக்கவே அது பறந்துருது. ஆனா அந்த குட்டி எல்ஃப் மாட்டிக்கிறானா அவனை தான் துரத்திட்டு போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த மேரியோன் அதை அடிச்சு விரட்டலான்னு பார்க்கும்போது அது டென்ஷன் ஆகி இவளே அட்டாக் பண்ணலான்னு வருது. இவர் இருந்த கடுப்புல நல்லா பேய் பிடிச்ச மாதிரி வேன்னு கத்துறாளா, அது அடைச்சா உங்ககிட்ட மாலாதமான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுது. அப்போ இங்க நடந்த குளறுபடியில அந்த குட்டி எல்ஃப் அந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள விழுந்துட்டு இருப்பான். அங்க ஒரு வேற அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் மினிட்ல அவனையும் காப்பாத்திட்டு அவ தங்கச்சியை நல்லா திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூடவா பார்க்காம அப்படி என்னதான் பேசிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பாசமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ கொஞ்சமாச்சும் உனக்கு கேர் பண்ணிக்கோடு, இந்நேரம் நீ செத்து இருப்ப, நான் என்ன பண்ணிருப்பேன் நீ இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுறா. அந்த நேரம் பார்த்து அந்த மந்திர பூக்களோட எதிர் கீழே விழ அதை பார்த்துட்டு ஐயோ இதுவான்னு சொல்லிட்டு 3 பேருமே தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நைட்டு நடக்க போற அந்த ஃபெஸ்டிவல் தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டான்ஸ் ஆடலாம் போல. ஹீரோனோட தங்கச்சியும் டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டா. ஆனா மேரியோன் மட்டும் தனியா அவங்க அப்பா கூட வந்துட்டு இருக்கா. சரி ஓகே, பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இப்ப வச்சு கொஞ்சம் மூஞ்ச பிரைட்டா வச்சுக்கோ, ஏன் இவ்வளவு சோகமா இருக்குன்னு சொல்லி சிரிக்க சொல்றாரா. அதுக்கு ஹிஹின்னு சொல்லிட்டு பல்ல காட்டுறா. இதுதானா உன்னோட அழகான சிரிப்பு அப்படின்னு சொன்னா இதை விட எங்க இருந்து நல்லா சிரிக்கிறதுன்னு சொல்றா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த தலைக்கலையாதவன் வந்துட்டு செல்லம் என்ன மன்னிச்சிடறா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், என்ன விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு லவ்வபுல்லா வந்து அப்படியே ப்ரொபோஸ் பண்றாரு. ஆக்சுவலா மேரியோன் இது வரைக்கும் எங்களுக்குள்ள இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டா. ஆனா இவன் இப்பெல்லாம் சீன் கிரியேட் பண்றதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறான். நீ ஒரு சீட்டர், என்ன சீட் பண்ணிருக்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. அப்ப அவ சாத்திட்டு போகும்போது இவனோட ரெக்க அதுல மாட்டிக்குமா, அந்த சைட்ல நின்று இவன் இழுத்துட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து இவனோட 3 அடியாட்கள் டோரை டம்மாலும் ஓபன் பண்ணி அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வேற பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேரியோன் பா செம்மையா பல்பு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவன் ஆமா அவனும் ராஜபாவத்துக்கு ரொம்ப லோல் கட்டி பார்த்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து இதெல்லாம் கேட்டு இருந்து என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கேட்டு வர அப்படியே பயந்து போய் ரோலாண்ட் அரசரே வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுலயும் கூட இருக்கிறோம் இவர் அரசர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்க இன்னொருத்தர் சொல்றா கண்டிப்பா அவர், இவருக்கு மட்டும் லவ் போஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் மேரியோனை கல்யாணம் பண்ணி அரசன் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவன் இன்னும் டென்ஷன் ஆவறா. அப்பனா நான் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா, லவ் போஷன் கொடுத்தாதான் அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் வரும்னு சொல்றீங்களாடான்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்த ஐயோ எங்க அழகு அரசரே நாங்க சும்மா தான் சொன்னோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து எப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. இவ்வளவு நடந்தும் அந்த அரசர் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு இவனுக்கு மனசே இல்ல. கது வரைக்கும் போயிட்டான். அப்போ அவனுக்கு மனசு கேட்க மாட்டேது, ஈகோயிஸ் தடுக்குது. அப்போ அப்படியே அங்கேயே நின்று நல்லா யோசிச்சு பாருடா, இந்த அரசருடைய கிரீடத்தை எடுத்து நம்ம தலைமையில வைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல், அதை நல்லா யோசிச்சு பாரு, அதுக்காக இவகிட்ட இறங்கி போறதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தனக்கு தானே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து யாரோ டம்மால்னு கதை ஓபன் பண்ண நல்லா வாரிட்டு போய் விழறான். யாரான்னு பார்த்தா இந்த குட்டி எல்ஃப். அட போங்கடா, அவங்க எவனுக்குமே கதை ஸ்லோவா ஓபன் பண்ண தெரியாதாடான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரான். வந்து பார்த்தா இந்த குட்டி எல்ஃப் ஹீரோனோட தங்கச்சியை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு இவன் போயிட்டு என்ன நீ அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அவனும் அப்படியே ஃபீல் பண்ணி சொல்றான் ஆமா ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவ என்ன வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறான், ஆனா அவளை அப்படி பாக்கலன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணி சொல்றானா. அப்படியே டக்குன்னு ஃபீல் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு என்ன இருந்தாலும் உன்னை மேரியன் செம்மையா கலாச்சி வெளில அமுச்சு விட்டால அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை கேட்டதும் செம்மையா டென்ஷன் ஆகிறா. இருந்தாலும் அவன் கலையாத மண்டைக்குள்ள இருக்க மூளை வேலை செஞ்சு ஒரு பிளான போட்டுடுது. உடனே உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறான். நீ எப்படி மேரியனோட தங்கச்சி லவ் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் மேரியனோ லவ் பண்றான். அவன் இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாது தூங்க முடியாது நான் வாழவே மாட்டேன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப குட்டி எல்ஃபி இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள மாதிரியே இவனும் உண்மையா தான் லவ் பண்றான் போல நினைச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிக்கல என்னும் போது நம்ம விட்டுட்டு போறதுதான் வழின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பெல்லாம் இல்ல, அவங்க நம்மள லவ் பண்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நம்ம கிட்ட மட்டும் லவ் போஷன் இருந்துச்சுன்னா அவங்க தன்னார நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கும் ஆள் கிடைச்சிரும் எனக்கு ஆள் கிடைச்சிரும் சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்றான். அதுக்கு இவனும் இருந்தா நல்லா தான் இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொன்னதும் ஓகே இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுல, அப்ப நீயே போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றான். இது போய் எடுத்துட்டு வரதா இருந்தது ஒரே ஒரு ஜிக்னாக்கா, அவங்களால மட்டும்தான் லவ் போஷன் செய்ய முடியும். அதே அந்த டார்க் ஃபாரஸ்ட்ல இருக்கிறவன் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கான். இப்ப மட்டும் நான் லவ் போஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போனா என் சொல்லியை முடிச்சு விட்டுருவாங்க, என்னாலாம் முடியாது. அப்படிலாம் சொல்லாதரா எல்ஃபு குட்டி, உன்னால முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உன்னால மட்டும் தான் பண்ணவே முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் அது உன்னால முடியாதான்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பா என்னால முடியாது, நீ என்ன பாரு நான் எவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கேன், அதை விட என் ட்ரெஸ் பாரு தங்கத்தை விட மினுமினு மினுக்குது, நான் மட்டும் அந்த காட்டுக்குள்ள போனா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, இதே உன்னை பாரு நீ எவ்வளவு குட்டியா இருக்க, நீ போனா ஈஸியா எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்றான். அப்படி சொல்லி இவனுக்கு மனசு மாறலையா, அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளீஸ்டா குட்டி எல்ஃபு உன்னால மட்டும்தான் முடியலடா என் லவ்வே போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அழுது ஆக்டிங் ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஆளும் உனக்கு கிடைச்சிருவாடா கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்ன உடனே குட்டி எல்ஃபு ஓகே சொல்லிடுறான். சரி ஓகே நான் போறேன்னு சொல்றான். இவன் ஓகே சொன்ன உடனே அவர் அப்படியே ஆக்டிங் எல்லாம் நேத்துட்டு நார்மலா பேசுறாரா, இவ்வளவு நேரம் நீ அழுதுட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்ல நீ ஓகே சொன்ன உடனே எனக்கு சமாதானம் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு நடிக்கிறான். கட் பண்ணா குட்டி எல்ஃபு செம்ம எந்துவா கிளம்பி போயிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, அந்த பூக்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச்சு போய் இன்ச்சு எனக்கு தெரியும்,
நான் போறேன், பூக்களை பறிக்கிறேன், லவ் போஷனை செய்யறேன், கையோட கல்யாணமும் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா ஓடிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது பூ இல்ல, ஒரு அரும்பு கூட கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருக்கான் ஹீரோ. அவ்வளவுதான், போச்சா பிளான் சொதப்பிச்சின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்குது. அதுக்கப்புறமா ஞாபகம் வருது, நம்ம மேரியன் கூட வரும்போது ஒரு இதழ் விழுந்துச்சுல்ல, அது இங்கதானே கிடக்கும்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அங்கதான் இருக்குது. அதை கையில எடுத்துக்கிறான். இப்போ ஃப்ளவர் கிடைச்சிருச்சு. ஆனா இதை லவ் போஷனா மாத்தணும்னா அந்த ஜிகினாக்காவால மட்டும்தான் முடியும். ஆனா அதை தான் நம்ம ஹீரோ அடைச்சு வச்சிருக்கானே. இப்ப அங்க போறதுக்காக பயந்து பயந்து அந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு மஷ்ரூம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அப்படியே லைனா மஷ்ரூம்ஸா இருக்குது. இவன் வர்றதை பார்த்துட்டு உள்ள ஒரு எல்ஃபு பூந்துட்டான், உள்ள ஒரு எல்ஃபு பூந்துட்டான்னு சொல்லிட்டு ஒன்னு இன்னொன்னு கிட்ட சொல்ல அப்படியே லைனா சொல்லிட்டு போதுங்க கோட்டை வரைக்கும். கடைசியா அந்த நியூஸ் நம்ம தவளை வாங்கிட்ட வர, ஐயோ இந்த நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுது அரசர்கிட்ட சொல்றதுக்காக. வேக வேகமா ஓடி வந்து அரசர்கிட்ட நியூஸ சொல்லாம நம்ம தேரக்குட்டி கிட்ட காதல சொல்லுது. அந்த நியூஸ கேட்ட தேரக்குட்டியா திருத்தின்னு முடிச்சுட்டு, என்னடா சொல்ற, இதை நான் எப்படா சொல்லி புரிய வைக்கிறது, இதுல என்னடா அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பாத்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம தவளை முஞ்ச உசாரா, தலைவரே உங்களுக்காக பார்டர்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு தேரக்குட்டியை நீ சொல்றான்னு சொல்லி கோத்து விட்டுறான். அதுக்கு தேரக்குட்டியா, நீ தானடா போய் நியூஸை கேட்டு வந்த, நீ ஏன் சொல்லுடான்னு சொல்லிட்டு சொன்னா, தலைவருக்கு உன்னதாண்டா ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஏத்தி விடுது. உண்மையாவா சொல்ற, அப்ப நானே சொல்றேன்டான்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியா போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயா தகவல் என்னன்னா, ஒரு உயரமான சமையல்காரன் கடல்ல இருக்க சுறாவெல்லாம் கபோர்ட்ல அடுக்கி வச்சு சேமிச்சிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப ஹீரோ பார்த்துட்டு என்னடா உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, தேரக்குட்டி ரொம்ப கான்பிடண்டா பதில் சொல்லுது. தலைவரே நம்ம கிட்ட நிறைய சுறாக்கள் இருக்கு, அதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னா நமக்கு கபோர்டு பத்தாது, இதே பிரச்சனை தான் அந்த உயரமான சமையல்காரனுக்கும் வந்திருக்குது போலன்னு சொல்லிட்டு கான்பிடண்டா பதில் சொல்லிக்கிட்டே, ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையே, நான் என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தவளை மஞ்சங்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, உங்ககிட்ட கேட்கறதுக்கு நானே போய் பார்த்து பண்ணான்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறான். வடியில இருக்க எல்லா மஷ்ரூம்ஸையும் அடிச்சு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் அவனை நேரா பார்த்திருக்கும்ல, அந்த மஷ்ரூம் கிட்ட போய் கேட்கும் போது அது சொல்லுது, ஒரு குட்டி எல்ஃபு காட்டுக்குள்ள பூந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படியே இவனுங்க கிட்ட கத்தி, ஒரு குட்டி எல்ஃபு காட்டுக்குள்ள பூந்திருக்கான், அவனை போய் அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா, அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு காட்டணும்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுது எல்லாரையும். இப்படி இவங்க ஆக்ரோஷமா பேசும்போதே உள்ள பூந்த அந்த எல்ஃபு குட்டியை தான் காட்டுறாங்க. அவன் பயந்து போய், மாரியாத்தா காளியாத்தா எந்த பேய் பிசாசு என் பக்கம் அண்டிடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு கொடூரமான மிருகம் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு வந்து பின்னாடி நிக்குது. அதோட நிழலை பார்த்தே இவர் அவ்வளவுதான் பிளாட் ஆயிட்டாரு. ஓகே சார், நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு ஐடியா கொண்டுங்க, சித்திரவதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கையை தூக்கி நின்றுட்டு இருக்கான். என்னடா இன்னும் சாவாம இருக்கிறமே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சுண்டிலி மாதிரி குட்டியா ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அதுதான் வேணும்னே பயமுத்தி இருக்கு. சரியான தொல்லை பிடிச்ச எலியா இருப்ப போல நீன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே அது இவன் கூட விளையாட ஆரம்பிக்குது. ஓவரா சேட்டை பண்ணுது. என்ன ஓவரா சேட்டை பண்ற, நீ யாரு ஃபர்ஸ்ட்னு சொல்லி கேட்டா யாருக்கு தெரியும் அப்படின்னு கையை காமிச்சிட்டு அது பாட்டுன்னு ஓடிடுது. மறுபடியும் சறுக்குன்னு வந்து அவன் கையில இருக்க அந்த ஃப்ளவரை வேற புடிங்கிட்டு போயிடுதா. அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பாரா செல்லக்குட்டி, நீ விளையாட்டுத்தனமா இருக்கிற நல்லா தெரியுது, நானும் நல்லா விளையாடிட்டு தான் இருப்பேன், ஆனா இப்போ நான் ரொம்ப சீரியஸான மைண்ட் செட்ல இருக்கேன். நீ நல்ல புள்ளையா அந்த ஃப்ளவர் எடுத்துன்னு வந்து தந்துட்டேன்னா நல்லது, இல்ல ஹிஹின்னு சிரிக்கிற பத்தி அந்த சிரிப்பே இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அது நேர்ல வருது, ஆனாலும் அந்த ஃப்ளவரை கொடுக்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. அதுங்கிட்ட இருந்து எப்படியோ புடுங்கி, இதுலதான் என் லைஃபே இருக்கு, நான் வேற போய் ஜிகினாக்காவை கண்டுபிடிக்கணும், உங்ககிட்ட விளையாட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை புடுங்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அது சொல்லுது, எனக்கு தெரியும் ஜிகினாக்கா இருக்கிற இடம்னு சொல்லுது. என்னது உனக்கு தெரியுமா, அப்ப நாங்க கூட்டு போன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் சேட்டை பண்ண இதையே நம்பி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி தான், ஏத்தத்துலயும் இறக்கலையும் கூட்டு போறியா, எந்த ஊருக்கையா போறோம்னு சொல்ற மாதிரி ஏத்துட்டு போயிட்டு இருக்கு பின்னாடியே. கடைசியா ஒரு முக்குல போய் நிறுத்திட்டு இங்கதான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்க கை காட்டுது. நீ என்ன போட்டு தலை தானே இங்க கூட்டு வந்தேன்னு கேக்குறானா. சத்தியமா சொல்ற நம்பியான்னு சொல்லிட்டு நெஞ்சில பிளஸ் குறி போட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு தலைகிட அது பாட்டுன்னு குச்சிடுது. வேற வழி இல்ல, நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மளும் இறங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டி அந்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மேரியான தான் காட்டுறாங்க. அவ அவங்க கூட இருக்க சின்ன சின்ன ஃபேரிஸ் கூட எல்லாம் கத்தி சண்டை போட்டு பழகிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், ரோலாண்ட்னா அவன் நல்ல பையன் தான், ஏதோ சின்ன சின்ன போய் சொல்லியிருப்பான், மத்தபடி அவனுக்கு உன் மேல ரொம்ப லவ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மேரியானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனுக்கு அந்த கிரீடத்து மேலேயும் அவனுடைய முடி மேலேயும் மட்டும்தான் லவ் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, அவன் வேணானா பரவாயில்ல, நீ வேற யாருனையாச்சும் சூஸ் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு ராஜா கண்டிப்பா இருந்தாகணும், நீ இந்த ஃபேரி கிண்டத்தையே ஆள போருவ, உனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் கிங் உன் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. எனக்குன்னு ஒரு கிங்கே தேவையில்ல, நான் தனியா இருக்கும் போது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன்னு சொன்னா, நீ கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துடக்கூடாதுந்தாமா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்படி ஒரு ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்ததும் சரி ஓகேப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னைக்கு ஒரு பையன் என் கண்ணை பார்த்து என் கையை பிடிச்சி அவனுடைய காதலை எக்ஸ்போஸ் பண்ணும்போது எனக்கு அவன் தலையை நசுக்கி கொல்லக்கூடாதுன்னு தோணுதோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த குட்டி எல்ஃபை தான் காட்டுறாங்க. அவன் இன்னமும் அந்த சுண்டிலி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். அது ஏத்தத்துல இறக்கத்துல கூட்டு போயிட்டே இருக்குது. கடைசியில ஒரு பொந்து காட்டி இதுக்குள்ளதான் போகணும்னு சொல்லி வழி காட்டுது. காட்டிட்டு நீ வான்னு சொல்லி சொன்னா, ஐயோ என்னாலாம் வர முடியாது, அது சரியான பேய், அதுகிட்ட யார் வர முடியும்னு சொல்லிட்டு இவனை மட்டும் பிடிச்சி தள்ளி விட்டுடுது. அப்ப அங்க போய் பார்த்தா அழகா மினுமினு ஒரு கூண்டுல ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா நீங்க தான் அந்த ஜிகினாக்காவான்னு சொல்லி கேட்டா அவங்க என்னமோ தியான நிலையில இருக்கிற மாதிரி ஒண்ணுமே பேச மாட்டுது, சைலண்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த கையில இருந்த பூவை எடுத்து காமிச்சு, அக்கா இந்த லவ் போஷன் அப்படின்னு
இன்னும் வாயை திறக்க ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள ஐயோ இந்த பூவை ஏன்டா இங்க எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க கத்திக்கிட்டு. இதுல வேற அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, சொல்றதை கேளு, ஒரு லவ் போஷன் செஞ்சு தருவீங்கன்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றானா, அது இன்னும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு லவ் போஷன் செஞ்சு கொடுத்து தாண்டா இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, நீ வேற இன்னொரு லவ் போஷன் கேட்டு வரியோ, கடைசி வரைக்கும் அந்த ஹீரோ நான் சொல்ல வந்ததை கூட காதல கேட்காம என்ன அடைச்சு வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது கத்திட்டு இருக்கா. அப்படி என்னதாங்க பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்கறேன்னு இவன் சொல்றான். இப்படி இவன் அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறதுனாலே அவங்களுக்கு இவனுடைய கேரக்டர் பிடிச்சி போயிடுது. சரி ஓகே, நான் உனக்கு செஞ்சு தரேன், ஆனா நீ என்ன விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையை போட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க கலர் கலரா லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த லவ் போஷனை ரெடி பண்ணும் போதே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் இந்த உள்ள வந்த எல்ஃபை எப்படின்னா கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு சுத்தி தேடிங்க வந்துட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி அவங்க அம்மா இவனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒன்னு கரப்பாம்பூச்சி, இன்னொன்னு முள்ளுச்செடியில இருக்க மாடு, இன்னொன்னு என்ன வகையான மிருகனே தெரியல. இப்படி 3 டைப்ல 3 பொண்ணை கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ செலக்ஷன் பண்ணிக்க, உனக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏமா லவ் கல்யாணம்னு மட்டும் இதை பத்தி பேசாம இருங்கம்மான்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஏன்டா 23 மாசமா உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தவனா, உன்னுடைய கல்யாணத்தை பத்தி நான் பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்லா பேசி வேற தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க கிட்ட மாட்டிட்டு இவன் முடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த லவ் போஷன் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஜிகனாக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ யாருக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கொடுத்ததும் அவங்க அடுத்து கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ அவங்களுக்கு முன்னாடி இருக்கணும், இல்ல யாரு அவங்க முன்னாடி இருக்காங்களோ அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேக்கா எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அந்த லவ் போஷனுக்கு கொடுங்கன்னு சொன்னா அதான் புரிஞ்சிச்சு இல்ல, என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் காப்பாத்துறான்னு சொன்னதும் அவங்களையும் காப்பாத்திட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கே போகலான்னு பார்க்கும்போது அந்த அக்கா நல்லா வெளியே வந்த சந்தோஷத்துல பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா ஜிகனாக்கா நீங்க சத்தம் போடுறதுல அவனே வந்துருவான் போலக்கா, வெளியே போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாங்கான்னு சொல்லிட்டு சொல்றானா. அதுவும் சைலண்ட் ஆயிடுது. ஆனா அதுக்குள்ள அந்த சவுண்ட் ஹீரோக்கு கேட்டுடுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இருக்கிற இடத்த எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு நீ வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அந்த எலி தான் வழி காட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். இது இந்த வெள்ளை கலர் எலியா, அதுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இரு, இந்த லவ் போஷன் மட்டும் அதுங்கிட்ட கிடைச்சது இங்க இருக்கிற காப்லிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த போஷனை ஊத்தி விட்டுரும். அது அப்படி ஒரு வார்னிங் கொடுக்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோ வந்துடும். பயந்துட்டு இதுங்க 2 ஓட ஆரம்பிச்சிடுதுங்க. ஆக்சுவலா குட்டி எல்ஃப் மட்டும் தான் பயந்துட்டு ஓடுறான். இது வெளியே வந்த சந்தோஷத்துல நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கு. அப்ப இங்க ஒரு சீன் நடக்கும், அந்த இடத்துல நிறைய காப்லிங்ஸ் இருக்கும், இதனால அசால்ட்டா பறந்து போயிடும். அப்ப அந்த காப்லிங்ஸ்க்கு நடுவுலயே பூந்த அசாமா இவன் நடந்து போயிட்டு இருப்பானா, அந்த நேரம் பார்த்து மேல இருந்து டே குட்டி எல்ஃப் அங்க என்ன பண்ற வா போலான்னு சொல்லி கூப்பிடுமா, எல்லாம் திரும்பி இதை மறைச்சு பாக்குங்க. அடிக்கிறாதைக்கு இப்படி சுத்தி நின்று பார்த்து கட்டுற அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு ஒண்ணு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ ஓடி வந்துருவான். அங்கிருந்து தப்பிச்சு வந்தாலுமே பின்னாடி தான் எல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்குங்க. அப்போ அந்த வெள்ளை கலர் சுண்டேலி வந்து காப்பாத்திடுது. இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அந்த ஜிகனாக்கா தான் மறுபடியும் ஹீரோ கிட்டே மாட்டிக்குது. அப்படி அவங்க மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு குட்டி எல்ஃப் பாவமா அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பானா, அந்த டைம்ல இந்த வெள்ளை எலி அந்த லவ் போஷனை திருடலான்னு சொல்லிட்டு பார்க்கும். நீ என்ன பண்ற நீன்னு சொல்லிட்டு இப்படி தட்டி விடுவானா, அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருது. பார்த்தா அவன் கட்டி வச்ச கயிறை பிடிச்சிருந்தா தொங்கிட்டு இருக்கு போல. அப்பதான் அந்த ஜிகனாக்கா சொன்னதே ஞாபகப்படுத்தி பாக்குறான். அது உங்ககிட்ட இருந்து திருட பார்க்கும் கண்டிப்பான்னு சொன்னதை ஞாபகம் வந்த உடனே அந்த கயிறையும் அவுத்து விட்டுறான். லவ் போஷனை காப்பாற்றணுன்றதுக்காக கயிறை அவுத்து விட்டுட்டா. இருந்தாலும் ஒருவேளை கொலை பண்ணிட்டு இருப்போமோ, டே எலி உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கூட்டதோ அது ஒரு சவுண்ட் கொடுக்குது, உயிரோட தானே இருக்கிறன்ற மாதிரி. அப்படா நான் கூட கொலை பண்ணிட்டேன்னு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அப்படியே இந்த பக்கம் இந்த ஜிகனாக்காவை தான் ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் வந்தது எதுக்காக, ஏன் அவன் வந்து பாத்துட்டு போனான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தா அது எல்லாத்தையுமே உளறிடுது. அவன் வந்தது பேசுறது அந்த லவ் போஷன் செஞ்சு கொடுத்தது இந்நேரம் பாதி வழியை தாண்டி போயிட்டு இருப்பான் முத கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிடுது. ஹீரோ அப்படியே செம்ம டென்ஷன்ல அந்த லவ் போஷனை யாருமே யூஸ் பண்ணவே கூடாது, நம்ம போய் அதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற எல்லாரையுமே கூட்டுட்டு போருக்கு போற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த குட்டி எல்ஃப் லவ் போஷனோட ஊருக்குள்ள வரதை பார்த்துட்டு அந்த தலைக்கலையாதனுக்கா செம்ம சந்தோஷம், டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அப்ப குட்டி எல்ஃப் அந்த லவ் போஷனை ஹீரோனுடைய தங்கச்சி மேல யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தா அந்த சுண்டேலியும் இங்கதான் இருக்குது, ஹீரோடைய ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. குட்டி எல்ஃப் கிட்ட இருக்க லவ் போஷனை புடுங்கலான்னு சொல்லிட்டு அந்த சுண்டேலி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாதனமாவே ஹீரோனுடைய தங்கச்சி மேல அந்த லவ் போஷன் ஊத்திக்குது. அதை பார்த்த காப்லிங்ஸ் எல்லாமே ஒரு கோணி பைய போட்டு அந்த பொண்ணை மூடிடுறானுங்க. அப்ப ஹீரோ அந்த எல்ஃப் கிட்ட வந்து கேக்குறான், எங்கடா அந்த லவ் போஷன் சொல்லி கேட்டா என்கிட்ட இல்ல அது இப்ப திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஏன் தங்கச்சியே நீ பிடிச்சி வச்சிருப்பியாடான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரா. அப்ப அவளையும் லாக் பண்ணி இதோ பாரு உனக்கு தேவை உன் தங்கச்சி, எனக்கு தேவை என்னுடைய லவ் போஷன், ஒழுங்கா லவ் போஷனை காலையில விடியறதுக்குள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன் தங்கச்சி ஏற்றிட்டு போய், இல்லைன்னா அவளை நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தங்கச்சியை மட்டும் கடத்திட்டு போயிடறானுங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா அந்த தலைக்கலையாதவன் எல்லா பழியும் குட்டி எல்ஃப் மேல போட்டுட்டு நான் போய் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டு வரேன் நல்ல ஒரு மாதிரி சீன் போடுறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல, என் தங்கச்சியை பாத்துக்க எனக்கு தெரியும், நானே அவளை போய் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு டே குட்டி எல்ஃப் ஒழுங்கா போயிட்டு அந்த லவ் போஷனை திரும்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஒரு வேலை வச்சுட்டு இவ மட்டும் தனியா கிளம்பி போறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த தங்கச்சிக்காரி மூட்டைக்குள்ள இருக்கும் போதே சுத்தி எல்லா கப்ளிங்ஸ் நின்னுட்டு சண்டை போடாம பிடிச்சிக்கலாம், உனக்கு அவ முதுகெலும்பு எனக்கு அவளுடைய கை அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பிரிச்சுட்டு இருக்குதுங்க சாப்பிடறதுக்காக. அப்ப ஹீரோ டே முட்டா பசங்களை அவளை நம்ம ஒன்னும் சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு வரலடான்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அந்த மூட்டையை ஃபர்ஸ்ட் அவருங்கடான்னு சொல்ல மூட்டைக்குள்ள இருந்து வெளில வந்த உடனே ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து ஹீரோவை தான் பாக்குறா. இவனா கொடூரமா மூஞ்ச வச்சுட்டு அவளை நம்ம மிரட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த ஜிகனாக்கா என்ன சொல்லிருக்காங்க, லவ் போஷன் யூஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்க யார கண்ணை திறந்து பாக்குறாங்களோ அவங்க மேலதான் லவ் வரும்னு
சொன்னாங்கல்ல, அவ்வளவுதான் லவ் வந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்ததுமே ஐயோ என் சக்கரை கட்டி கனவு காதலரே நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், யார் நினைச்சாலும் நம்மளை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னா கூட பரவாயில்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்துல இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட், இது ஒரு மியூசிக்கல் மூவி. எங்க எடுத்தாலும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. ஒரு வார்த்தை பேசினா கூட அதை பாட்டை தான் சொல்லுங்க. எனக்கு எப்படி இந்த படத்துல மியூசிக் பிடிக்கலையோ அதே மாதிரி தான் அந்த ஹீரோவுடைய கேங்ஸுக்கும். எல்லாம் காதை மூடிக்கணும், ஐயோ கடவுளை யாருன்னா அவளை சொல்லி நிறுத்துங்கடா முடியலடான்னு சொல்லிட்டு கதறுதுங்க. அப்போ ஒரு குண்டு மிருகம் வந்து இவ தொல்லை தாங்க முடியாம நான் முழுங்கிடுறேன் இவளன்னு சொல்லிட்டு வாயை பொழக்க ஹீரோ பார்த்துட்டு டே அவளை நம்ம கைதியா இருக்கிறவளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவளை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா முடியல. இவ லவ்ல மயங்கி பாட்டா பாடிட்டு இருக்கா. வேற வழியே இல்லாம டே இந்த கோளாறான மிருகத்தை கொண்டு போய் ஜெயில அடைச்சு வைங்கடான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜிகினாக்கா தான்டா. போயிட்டு ஃபர்ஸ்ட் அவளை கூட்டுவாங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே ஹீரோயினை பார்த்தா தங்கச்சியை காப்பாத்தணும்ன்ற ஆர்வத்துல பிளாக் ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டா. ஆனா அங்க இருக்க செடி கொடி செலந்தி பூச்சி வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறா. இருந்தாலும் தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இருக்கிற காப்ளிங்ஸ் எல்லாம் இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப இந்த குட்டி எல்ஃப் வேற லவ் போஷனை தேடி காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருப்பான்ல, அந்த எலியவும் பாத்துறான், துரத்திட்டு போயிட்டு இருக்கான். கூட ஒரு குண்டு எல்ஃபையும் கூட்டு வந்திருக்கான். ஆனா என்ன பிரயோஜனம், இதுதான் சரியான சேட்டை பிடிச்சதாச்சு. இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அட்டாக் பண்ணிச்சு ஒரு ஓனா, அது வந்து நிக்குது. அதனால டைனோசரஸ் மாதிரி முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அவ்வளவுதான் சோலை முடிஞ்சு போன்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு இருக்கும் போது அந்த வெள்ளை எலி வந்து அந்த லவ் போஷனை ஓனா தலையிலே கொட்டி விட்டுடுது. இப்ப என்ன நடக்கும், ஓனா குட்டி எல்ஃப லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அட பாவி நீ என்ன லவ் பண்ணதுக்கு பதிலா மென்னே தின்னுட்டு இருக்கலாம்டான்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா அந்த கோட்டையே அலற அளவுக்கு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கத்தி கத்தி பாட்டு பாடிட்டு இருக்கு லவ்ல. இவனா தலையில அடிச்சுக்காத குறையா உக்காண்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து டே அந்த பொண்ணு வயசு அழகா தானே இருக்கு, பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. சரி அந்த பொண்ணு பிடிக்கலன்னா இந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஒரு பொண்ணை பார்த்துன்னு வந்து காட்டுது. ஆத்தா கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை பண்ணாம இருக்கிற தொல்லையில நீ வேறையான்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு டே எங்கடா அந்த ஜிகினாக்கா ஃபர்ஸ்ட் அதை போய் கூட்டு வாங்கடான்னு சொல்றான். அப்ப கரெக்டா அந்த ஜிகினாக்காவையும் கூட்டு வந்துடுறாங்க. அதுங்கிட்ட போய் இதோ பாரு உன்னுடைய வேலைக்காவது உதவாக்கார மருந்து இப்ப வேலை செஞ்சு தொலைஞ்சிருச்சு, ஒழுங்கா அதுக்கான ஆன்டிடோட்டை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து ஆமா வேலைக்காவது உதவாக்கார மருந்து, சரி இப்பதான் வேலை செய்யுதுல்ல என் பையனுக்கு ஒரு மருந்து ரெடி பண்ணி கூடான்னு சொல்லி கேக்குது. ஹீரோ செம்ம கோவத்துல திரும்பி அவங்க அம்மாவை முறைச்சு பார்க்க ஐயோ என் பையனுக்கு அவங்க அப்பா மாதிரியே அழகான ஸ்மைல் இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு அது சொல்ல அந்த நேரம்னு பார்த்து அந்த தங்கச்சிக்காரி நல்லா ஹை பிச்சில் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. எல்லா காப்ளிங்ஸும் மண்டையை பிச்சுன்னு காதை மூடுதுங்க. ஒழுங்கு மரியாதை அந்த ஆன்டிடோட்டை குடிடின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறானா. அதுக்கு நீ என்னை இங்க அடைச்சு வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, என்னாலாம் செய்ய முடியாதுறான்னு சொல்லிட்டு என்னால இங்க வாழவே முடியல நான் அது ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. ஐயோ இந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியலன்னு ஹீரோ மண்டையை பிச்சுக்கிட்டு இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி கிட்ட நேரா போயிடறான். அங்க போயிட்டு இங்க பாரு உன் வாயை மட்டும் இப்ப நீ மூடல உன் ரக்கையை பிச்சு கையை காலெல்லாம் தனியா பிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனா அவளா நீங்க ரொம்ப காதலோட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஃபிளவர் மாதிரி செஞ்சு அவன் மேல ஒட்டி விடுறான். இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாசமா பேசிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேச நல்லா கியூட்டா வச்சுன்னு கேக்குறாளா. இவனால எதிர்த்து பேசவே முடியல. இவனும் பாசத்துக்காக ஏங்குறவன் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு மேல கோவத்தையே காட்ட முடியல. ஓகே இது அழகா தான் இருக்குன்னு வாயை திறந்து சொல்லி ஒத்துக்கிறானா அந்த பொண்ணு இன்னும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. ஆத்தாத்தா கொஞ்சோண்டு வாயை விடு சத்தியமா வாயே வலிக்கலையான்னு சொல்லி கேட்க உங்களுக்காக பாடுறதா இருந்தா காலம் முழுக்கும் கூட நான் பாடிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுதா. சரிம்மா இப்போ கொஞ்ச நேரம் நீ தூங்கு, நானே வந்து எழுப்புறேன் அப்புறமேட்டு பாடுன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு வெளியே வரான். அப்போ ஒரு காப்ளின் வெளியே வந்து சார் உங்களுக்காக ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு வேகமா பேசுமா. டே கொஞ்சம் ஸ்லோவா பேசுறா, மறுபடியும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட போறான்னு சொல்லிட்டு ஸ்லோவா நியூஸை கேட்கறான். என்னன்னு பார்த்தா அந்த வெள்ளை எலி லவ் போஷனை திருட்டு போச்சுல, டார்க் ஃபாரஸ்ட்ல இருக்க நிறைய மிருகங்கள் மேல அதை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் லவ் வர வச்சிருக்கு. அந்த நியூஸை கேட்டு இவனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறான். ஐயோ இவ வேற எந்திரிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் பிடிச்சுன்னு வந்து அடைச்சு வைங்கடா உள்ளன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்படியே இந்த எலிக்குட்டியை தான் காட்டுறாங்க. பார்த்தா அது கம்பேர் பண்ணவே முடியாத காம்பினேஷன்ல லவ்வர்ஸை உண்டாக்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த எல்ஃபு குட்டியும் வந்துடுறான். இதை தோர்த்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது நல்லா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஓனா அந்த எலிக்குட்டியை வாயிலே பிடிச்சு வச்சுக்குது. இப்பதான் அந்த ஓனா அந்த எல்ஃபு குட்டி சொல்ற எல்லாத்தையுமே கேட்குமே. டே இப்ப மட்டும் நீ அந்த லவ் போஷனை தரல இவனை உன்னை முழுங்க வச்சு காலையில இவன் பின்னாடி தான் நீ வெளியே வருவேன்னு சொல்லி மிரட்டுறானா. அந்த லவ் போஷனை கொடுத்துருது. இப்ப இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த தலைக்கலையாதான் ஒரு ஆர்மியோட காட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் இவங்கிட்ட இந்த லவ் போஷனை வாங்கி வச்சுட்டு வாங்க இப்போ ஒன்னா போய் அவளை காப்பாத்தலான்னு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஹீரோக்கு பக்கத்துலயே ரெண்டு காவலாளிங்க நின்று தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்குங்க. ஹீரோவா தலை மேல கையை வச்சுட்டு உட்காந்து இருக்கான். தேரவாய அதை பார்த்துட்டு டே தவளை குட்டி அதுங்க ரெண்டுத்தையும் எழுப்பி விடுறான்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்டா நீ எதையுமே பண்ண மாட்டியா என்னையே கோத்து விட்டு வேடிக்கை பார்த்து நிக்கன்னு சொல்லிட்டு அதுங்களை எழுப்புறான். இதுங்க எந்திரிக்கிறேன்ற பேர்ல ஹீரோவே போய் இடிக்க அவன் டென்ஷன் ஆகி எப்பா சாமிங்களா நீ செஞ்ச வேலையை போதும் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமா வேலைக்கு வாங்கடான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு இவன் கூட செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறா. கூட வேற பாட்டு பாடிக்கிட்டே கத்திக்கிட்டே சண்டை போடுறாளா. ஐயோ இருக்கிற ஒரு தொல்லை பத்தாதான் நீயும் வேற வந்துட்டியா பாடி உயிர் எடுக்கன்னு சொல்லிக்கிட்டே இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவ இவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுறத பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக
பாக்குறான். பரவாயில்லையே உனக்கு நல்லா சண்டை போட தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானா. அதை பார்த்துட்டு தவளை வாயன் தேரக்குட்டி கிட்ட சொல்றான், டே அவருக்கு உதவி வேணுமான்னு கேள்றா, உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படின்ற சரி நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு தலைவரே உங்களுக்கு உதவி வேணுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல போங்கடான்னு சொல்லிடுறான். மறுபடியும் ஒரு சீன்ல கத்தி எடுத்து கழுத்துக்கு நேரம் வச்சு நிறுத்திருப்பாளா. அப்போ மறுபடியும் வந்து நின்று உங்களை பார்த்தா உதவி தேவைப்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மரியாதையே ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு திட்டுறான். அந்த இடத்துல அவங்க அம்மா வேற இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறத பார்த்துட்டு பரவாயில்லையே என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் போலன்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம சரி சமமா சண்டை போட்டு ரெண்டு பேருமே டயர்ட் ஆகி வந்து கீழே நிக்கிறாங்களா. அப்போ மறுபடியும் தரக்குட்டி பார்த்து தலைவரே இப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுதான்னு சொல்லி கேட்க ரெண்டு பேருமே சேர்ந்து நோன்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப அவ தங்கச்சி வேற கீழே இருந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாளா. அவளுக்கு என்னாச்சு எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா அவ லவ் போஷனால அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றானா. ஐயோ யார் மேலன்னு சொல்லி கேட்கவும் வா நீயே வந்து பாருன்னு சொல்லி கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவை பார்த்து பாட்டு பாட்டா பாடுறத பார்த்துட்டு என்னது உன்ன லவ் பண்றாளா, சரி ஓகே இவ்வளவு நேரம் சண்டை போட்டா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இதோட முடிச்சுக்கலாம், நான் என் தங்கச்சியை கூட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த தங்கச்சிக்காரி என்னெல்லாம் என்னுடைய செல்ல வெட்டுகளை விட்டுட்டு வீட்டுக்குலாம் வர முடியாது, நீ வேணா போடின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோவை. ஹீரோ அப்படியே அப்படி சொல்ற என் செல்லக்குட்டி போய் ஜெயில உட்கார பாப்பன்னு சொல்லிட்டு சொன்னதும் அமைதியா போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்து லாக் பண்ணிக்கிறான். டே ஏன்டா இப்படி பண்ற, ஒழுங்கா என் தங்கச்சி என் கூட அனுப்பிவேன்னு சொன்னா நீ லவ் போஷன் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நீ உன் தங்கச்சியை கூட்டு போன்னு சொல்றான். சரி ஓகே அந்த எல்ஃபு குட்டி தான் தேட போயிருக்கான்ல, அட்லீஸ்ட் இவளுக்கு ஆன்டிடோட் ஆச்சு ரெடி பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு சொன்னா. நான் இவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அந்த ஜிகினாக்கா ரெடி பண்ண மாட்டா, நீ வேணா போய் கேட்டுக்கோன்னு சொல்றான். அப்ப இவங்க போய் ஆன்டிடோட் வேணும்னு சொல்லிட்டு அதுங்கிட்ட கேட்கும் போது அது என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச பார்த்தேன், நீ அதை காது கொடுத்து கேட்க மாட்டேற, ஒழுங்கா நீ காது கொடுத்து கேளு அப்புறமேட்டு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போமான்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறானா. இவ கெஞ்ச ஆரம்பிச்சிடா, ப்ளீஸ் என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ஆன்டிடோட் வேணும்னு சொல்லிட்டு கெஞ்சிரலா. சரி ஓகே நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு 4 சொல்லுது. அப்ப பக்கத்துல இருக்க காப்ளினை கூட்டி இவ கேட்கறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கூட்டுறான்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த 4ஓட நிறுத்துன்னு பார்த்தா அது பாட்டு லிஸ்ட் மேல லிஸ்ட் போட்டுட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோடைய அம்மா நீங்க ஏன் கொஞ்ச நேரத்துக்கு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்களா. போய் பார்த்தா ஒரு லவ் டேட்டுக்கு ரெடி பண்ணிருக்க மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டே பிடிக்காத தேரக்குட்டியும் தவுகுல வாயினையும் வேற பாட்டு பாட வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுவாங்கன்னு விட்டுட்டு போறாங்களா. இவங்க ரெண்டு பேரும் எப்படி தனியா பேசுவாங்க, ரெண்டு பேருக்குமே லவ்னா பிடிக்காது, ஆனா லவ் வெறுக்கிறதுல ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஹார்ட் எல்லாம் பிச்சு போட்டு விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அதுல சிங்க் ஆயிடுறாங்க. அப்ப இந்த தவளை வாயினும் தேரக்குட்டியும் ஆன்டிடோட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே அந்த ஜிகினாக்காவையும் தூக்கிட்டு வருதுங்க. ஹீரோ போய் உடனே அந்த ஆன்டிடோட்டை கூடுன்னு சொல்லிட்டு கேட்கறானா. அது எப்படி சும்மா கொடுத்துட முடியும், என்னோட விடுகதைக்கு பதில் சொல்லு நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படியே கட் பண்ணி இந்த தலை கலையாதவனையும் எல்ஃபு குட்டியும் தான் காட்டுறாங்க. இவங்க கும்பலா ஹீரோ இருக்கிற இடத்த தான் தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல ஒரு கிரீச்சர் வருதா நல்லா குண்டா. அதை பார்த்துட்டு என் லைஃப்ல இப்படி ஒரு அசிங்கமான உயிரினத்தை நான் பார்த்ததே இல்லை, அது கூட பாத்தீங்களா அது ட்ரெஸ்ஸே போடலன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த தலை கலையாதவன். அதை கேட்டுட்டு பாவம் அந்த கிரீச்சர் வேற ரொம்ப மனசு உடைஞ்சு ஓட ஆரம்பிக்குது அங்க இருந்து. அப்படி போறதுக்குள்ளேயே இந்த காலன் கிட்ட நியூஸ் சொல்லிட்டு போகுது, நம்ம காட்டுக்குள்ள ஒரு ஆர்மியே பூந்துடுச்சுன்னு சொல்லுடான்னு சொல்லிட்டு ஓடிடுது. அந்த காலன்களும் நல்லா லைனா சொல்லிட்டே வருதுங்க. ஒரு காலன் இன்னொரு கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுக்குள்ள ஒரு ஆர்மி பூந்துச்சு, நம்ம காட்டுக்குள்ள ஒரு ஆர்மி பூந்துச்சுன்னு சொல்லிட்டே வருதுங்களா. கடைசியா நம்ம தேரக்குட்டி கிட்ட அந்த நியூஸ் வருது. அதுவும் அந்த நியூஸை கேட்டு கொடுக்குன்னு ஓடுது. மறுபடியும் வந்து இல்ல நீ சரியா சொல்லு, நான் கரெக்டா போய் இந்த டைம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைமும் சரியா கேட்டு போகுது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டினா அந்த ஜிகினாக்கா கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. லவ் போஷனை விட பவர்ஃபுல்லான ஒண்ணு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து தேரக்குட்டி தலைவரே மஷ்ரூம் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, தகவல் என்னன்னா ஒத்த கை சரிக்கிட்டு இருக்குது கரப்பாம்பூச்சி மேலன்னு சொன்னதும் ஹீரோ திரும்பி செம்மையா முறைக்கிறான். ஐயோ மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டு வெளில போயிடுதுங்க. அப்போ அந்த ஜிகினாக்கா பேச ஆரம்பிக்குது. ஓகே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை போல, சரி ஓகே நானே அந்த ஆன்டிடோட்டை சொல்றேன், ஆனா அதை ஒரு கதையை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லுது. மேரியன் ஆர்வமா அந்த கதையை சொல்றா, ஆனா ஹீரோ மட்டும் வேணான்னு சொல்லி தடுக்கிறான். அப்ப அந்த கதையை சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு தவுக்குல பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவங்க கிட்ட வந்து லவ் போஷன் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிருக்கான். பட் லவ் போஷன் கொடுத்து கூட அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, இவனை பார்த்து பயந்து ஓடி இருக்கு. அப்படி சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். நான் பார்க்க அழகா இல்ல, என்னெல்லாம் யாருக்கு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் சொல்றா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜிகினாக்காவா போதும் போதும் நிறுத்துங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க, இல்ல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த விஷயத்துல. இந்த ஸ்டோரியில இந்த மெயின் பிரச்சனையே அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. பொண்ணோ பையனோ அழகோ அழகு இல்லையோ அதெல்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாது. ஒருத்தவங்க உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எதிர்க்க ஒரு பேரு அழகே கொண்டு வந்து நிறுத்தினா கூட அவங்க ஹார்ட்டை யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஈவன் இந்த லவ் போஷனால கூட அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. நான் கேட்ட கேள்விக்கும் இதுதான் பதில். லவ் போஷனை விட பவர்ஃபுல்லான ஒண்ணுனா அது ட்ரூ லவ் தான் சொல்லிட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி அடி பாவி இத்தனால ஏன்டி என்கிட்ட இதெல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். லவ் போஷன் கொடுத்து கூட ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கேன்னு நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, நான் நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணேன், நீ தான் நான் பேசுறதே காதுல வாங்கிக்க மாட்டேன், பேசாதான் தான் சொல்றேன், நான் இன்னைக்கு நான் பேச வந்து காது கொடுத்து கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் கத்துது. இப்ப வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவ இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றல, நானும் இப்ப யாரையுமே லவ் பண்ணல, அதனாலதான் அவளுக்கு அந்த லவ் போஷன் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்களுடைய லவ் ஸ்டோரியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி இங்கே உட்காந்து என்ன பண்ண போறோம், வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ள வரும்போது நிறைய விஷயத்த பார்த்து பயந்துருப்பா. பட் இவன் கூட வெளியே போகும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றா. அதுவும் இல்லாம ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ரெண்டு பேருமே சிங்க் ஆயிட்டாங்க. ஹீரோக்கா ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஒரு ஃபிளவர் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அவ தலையில வச்சு விடுறான். கொஞ்சம் விட்டு தான் ப்ரொப்போஸே பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த தலைக்கலையாதவன் ஹீரோவுடைய கோட்டை கிட்ட வந்துரு. அதை பார்த்த இவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். உன் ஆர்மி வரும்போது நான் கோட்டையில இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் என்ன கூட்டு வந்தியான்னு சொல்லிட்டு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு போயிடறான். இப்ப நேரம் உள்ள வந்ததும் அந்த தலைக்கலையாதவங்கிட்ட போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு போறானா, அவனா நான் லவ் போஷனை கொடுத்துட்டு அந்த தங்கச்சிக்காரியை கூட்டு போறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு சரி போய் அவளை கூட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கானா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் சண்டை போடுறா. வந்து நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காதரான்னு சொல்லிட்டு சொன்னா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு இந்த டார்க் ஃபாரஸ்ட்குள்ள லவ்வே இருக்கக்கூடாது, அதுக்காக நான் அந்த லவ் போஷனை அழிச்சே ஆகணும், உனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட முட்டாள் தங்கச்சி மட்டும் தானே, நீ தாராளமா அவளை கூட்டு போய், இதுக்காக தானே என்ன இவ்வளவும் ஏமாத்தனன்னு சொல்லிட்டு இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறாங்களா. அதை பார்த்து அந்த தலைக்கலையாதோனா, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா, என்ன மேரியன் உன்னுடைய டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு, ஒரு அருவருப்பான கிரீச்சரியா நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா சீன் போட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப மேரியன் டென்ஷன் ஆகி கத்துறான். ஆனா அவன் அதை எதுவுமே கண்டுக்காம கலாச்சிட்டு தான் இருக்கான். அப்படியே அந்த தங்கச்சியும் கூட்டு வந்துறாங்க. சரி ஓகே, சொன்ன பிளான் படி நீ இந்த தங்கச்சியை வாங்கிக்கோ, எனக்கு அந்த லவ் போஷனை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கலான்னு போயிட்டு இருக்கான். அப்ப மேரியன் சொல்றா, இங்க பாரு நான் உன்னை ஏமாத்தணும்ன்ற ஐடியால நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, இந்த டீலுக்கு தயவு செஞ்சு ஒத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த தலைக்கலையாத வந்து திடீர்னு இந்த லவ் போஷனை ஓபன் பண்ணி மேரியன் மேல ஊத்த வரானா, ஹீரோ பார்த்துட்டு தடுத்துறான். இதோட இந்த டீல் முடிஞ்சதுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அட போவீங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கருமாதி தான் நடத்துவீங்க போலடான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இங்க அடிச்சுட்டு மாஞ்சிட்டு இருக்க இவனுங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஹீரோனோட தங்கச்சி வந்து நின்னு என் அன்பு காதலர்கிட்ட இருந்து தள்ளி நில்றான்னு சொல்லிட்டு நடுவுல வந்து நின்னுக்கிறா. அப்ப இவன் அவகிட்ட பேசாம நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். உன்ன மாதிரி அருவருப்பா பார்க்க சகிக்காத ஒரு மிருகத்தை போய் எப்படி மேரியன் மாதிரி ஒரு அழகான பொண்ணு காதலிப்பான்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை மட்டம் தட்டுறான். அப்ப ஹீரோயினா யாரை பார்த்துட்டு அருவருப்பான மிருகம்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சண்டை போட வரலாம். ஹீரோ டக்குன்னு நடுவுல வந்து நீ அவங்ககிட்ட இருந்து தள்ளி ஏறு, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிக்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெண்டும் அடிச்சிட்டு மாயுதுங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு தங்கச்சி கழுத்துல கத்திய வச்சிடறான். அவ கழுத்துல கத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இவனுடைய கழுத்துல கத்தி வைக்க, போச்சுடா மாட்டிக்கிட்டேன், இப்ப எனக்கு வேற வழியே கிடையாது, கடைசி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்குறானா. அவனுங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோட்டையே இடிச்சு தள்ளுறானுங்க. அந்த பாறைகள் எல்லாம் உருட்டு வந்து எல்லாரும் மேலுமே விழ பாக்குது. மேரியன் ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடுறா. ஹீரோ அந்த தங்கச்சிக்காரிய கையில வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோட அவங்க அம்மா மேலே ஒரு பாறை வந்து விழுந்துட்டு, போச்சு நான் சாக போறேன், என்னுடைய கடைசி நிமிஷம் எல்லாம் என்னுடைய கண்ணில் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, அட பாறை நான் வயசுக்குள்ள இவ்வளவு ஹார்ட்டா இருந்திருக்கேன் போலன்னு சொல்லி ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து ஜிகினாக்கா இவங்களை காப்பாத்தி வெளில கூட்டு போயிடுது. மேரியன் ஒரு பக்கம் இந்த சைக்கோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் என்னடானா அந்த லவ் போஷன் எடுத்து இவன் மேல ஊத்தியே திருவேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ஒரு பாறை உடஞ்சி இவன் மண்டை மேலே விழுந்து அப்படியே பள்ளத்துல போய் விழுந்துடுறான். இவ்வளவு கலவரம் நடக்குது, எங்கடா ஹீரோவை காணோம்னு சொல்லி பார்த்தா அவன் மேரியோனை தேடிட்டு அந்த கோட்டைக்குள்ளதான் இருக்கான், கூட இந்த தங்கச்சியை வேற கையில வச்சுக்கிட்டு. இப்ப சுத்தமாவே இது இடிஞ்சு விழப்போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவன் வெளியே போகவே ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா இவன் வெளியே போகும்போது மேரியோன் ஆப்போசிட்ல இருந்து ஓடி வரா. அவ இவங்க கிட்ட வரவும் கரெக்டா அந்த இடம் மொத்தமா இடிஞ்சு விழவும் கரெக்டா இருக்குமா. அவகிட்ட அந்த தங்கச்சியை தூக்கி போட்டு அந்த வழியை பிடிச்சிக்கிறான். அவங்க போற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த வழியை பிடிச்சி நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடிஞ்சு விழுந்த கோட்டை கூடவே அவனும் பள்ளத்தாக்குல விழுந்துடுறான். மேரியன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நம்ம தேர குட்டி தவுக்குல வாயெல்லாம் ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இந்த தங்கச்சிக்காரி தேம்பி தேம்பி அழுறதை பார்த்துட்டு இந்த குட்டி எல்ஃப் வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப கெட்டதுலயே நல்லது நடக்கிற மாதிரி இவளுக்கு அந்த லவ் போஷனுடைய பவர் ஃபுல்லாவே குறைஞ்சிடுது. அப்படியே டக்குன்னு குட்டி எல்ஃப பார்த்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன வேணும், ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப மேரியன் அங்க பாவமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து போய் ஆறுதலா பேசுறா. ஆனா மேரியன் ரொம்ப சோகமா இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்கக்கா, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். அவனுக்கு கையில தான் அடிபட்டு இருக்கு, பட் தப்பிச்சிட்டு இருக்கான் போல. வந்து இறங்குறதுமே அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சி அடிப்பட்ட கைன்னு கூட பார்க்காம தரன்னு இழுத்துக்கிட்டு மேரியன் கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்ப மேரியனோட அப்பாவும் இங்கதான் வந்திருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோட அம்மாவுக்கு இன்னைக்கே இந்த கல்யாணத்தை முடிச்சு அவன்றான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல எங்க இருந்தா இந்த தலைக்கல்யாணம் வந்தான்னு தெரியல, லவ் போஷன் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்திடுறான். ஹீரோ அவங்ககிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா, ஆனா இந்த ஜிகினாக்க பிடிச்சி அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நின்று வேடிக்கை பாடுறான்னு சொல்லுது. பட் மேரியோன் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசுறா. அவன் கூட போய் ஒட்டிக்கிறா. வேற அவ தங்கச்சி பண்ண மாதிரி நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என் கயிறுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் பாட்டு பாடிட்டு இருக்கா. அவ்வளவுதான்டா ஹீரோயின் மாறிட்டான்னு சொல்லி பார்த்தா ஓங்கி மூஞ்சி மேலே ஒண்ணு வைக்கிறான். அவன் கையில இந்த லவ் போஷன் அவன் மூஞ்சிலே ஊத்திக்கிட்டு அந்த பள்ளத்தாக்குல போய் விழுந்துடுறான். அதான் அந்த ஜிகினாக்கா சொல்லிச்சு, ஆல்ரெடி லவ் பண்றவங்க மேல இந்த போஷன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தோட பாதியில இருந்தே வெளியே சொல்லாம லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க மேல எப்படி ஒர்க் ஆகும், இது தாண்டா உனக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு ஜிகினாக்கா ஹீரோ கிட்ட சொல்லுது. ஹீரோவும் செம ஹாப்பி. மேரியோனோட அவங்க அப்பா பார்த்துட்டு
பிளாக் ஃபாரஸ்டோ ஃபேரி கிண்டமோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதா அதுவே போதும், காதலுக்கு ஏது ஜாதி மதம் வெளி தோற்றலாம்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வரும்போது அவருடைய சின்ன பொண்ணை பாக்குறாரு. அவ அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நல்லா ஒத்து பார்த்தா டக்குன்னு அந்த குட்டி எல்ஃபை கிஸ் பண்ணிடுவாளாம். ஆள் அதை பார்த்த அதிர்ச்சியில மயங்கியே விழுந்துறாரு. அப்படியே இந்த பக்கம் இவங்க 2 பேரையும் பார்த்தா இவ்வளவு நடந்தும் வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முடியல. எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ண ஒரு வழியா லவ் சொல்லி 2 பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. அப்புறம் என்ன, இனிமே டார்க் ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபேரி கிண்டத்துக்கும் நடுவுல எந்த ஒரு தடையுமே இல்ல, எல்லாருமே ஹாப்பியா வாழ்வாங்க. அப்புறம் இந்த படத்துல தவளவாயன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது கடைசியில பொண்ணாப்பா, கூடவே சுத்தின தேரக்குட்டி கூட தெரிய காணும். படத்தோட கடைசியில தான் தேரக்குட்டிக்கே தெரியுது இது ஒரு பொண்ணுன்னு சொல்லி. இருந்தாலும் இந்த தேரக்குட்டி உருகி உருகி பேசுறதை பார்த்தா சீக்கிரமாவே இதுங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இந்த தலை கலையாதவனுக்கு என்ன ஆச்சுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கூட அந்த 3 அடியாட்கள் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வரான். ஆனா வரும்போதே ஒரு பழக்கொசு மாதிரி ஒன்ன புடிச்சு அதுகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா அருவருப்பான கிரீச்சர்லாம் சொன்னியடான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் கூட இருக்க அந்த 3 அடியாட்களும் வாந்தி எடுக்கிறானுங்க. இவன் கொஞ்சத்தை பார்த்துட்டு அவனும் கிடக்குறானுங்க. நீ அவனுங்கெல்லாம் பார்க்காத, என் அழகான கண்களை பாரு, அதுல எவ்வளவு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியுதா செல்லன்னு சொல்லிட்டு அதை போய் கிஸ் பண்றான். இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. என்ன உங்க வாய்ஸ் ஒரு குயின். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?